ஆத்ம இன்னைக்கு 3ஆம் முறை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அதாவது என்னன்னா, இது எல்லாமே நம்ம சொந்தமா நம்ம உணர்வு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு பண்ணிக்கிறது தான். ஒரு கட்டம் வரைக்கும் இப்படியெல்லாம் நடக்கணும், இது அவசியம் அப்படின்னு சொன்னது என்ன நோக்கத்துக்காகன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த நோக்கம் புரியப்பட்டதுன்னா, அந்த லட்சியத்துக்கு துணை செய்யற மாதிரி தான் எந்த சந்தர்ப்பம் நமக்கு வந்தாலும், அப்பவும் நம்ம என்ன செய்யணும்னு சொந்தமா தான் ஆலோசிக்கணும். ஆலோசனை பண்ணி தான் பண்ணணும். இப்போ ஒரு சின்ன கருத்து வந்தது. அதாவது அது கொஞ்சம் யோசிச்சிருந்தா, அது கூட கொஞ்சம் ரிசல்ட் கிடைச்சிருக்கும். ஒரு நகம் நகம் வெட்டலாமா? கூடாதா? அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சாதாரணமா வந்துருச்சு. இப்போ நம்ம உடம்புல வந்து கால்சியம், அயன் இத பொறுத்து தான் அந்த நகம் வந்து அதிகமாகுது. அதாவது என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாச்சுன்னா, அது டெப்த்தா ரொம்ப விஷயம் பேச வேண்டியது வந்துரும். ஆனா அவ்வளவு போகறதில்ல. இந்த மாரி நம்ம உங்களுக்கு இதுல Google Meetல பேசுறதுனால ரொம்ப சுருக்கமா தான் பேசுறேன் பல விஷயங்கள. அதனால சில கருத்துக்கள் வேணா தனிப்பட்ட முறையில நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த நெகம்ங்கிறதுக்கு ஏஜ் காரண காரியத்த பொறுத்து, உடம்புல இருக்கிற சத்த பொறுத்து, சில பேருக்கு லேசா கையில கிள்ளி போட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரா வர்றது மாரி இருந்துன்னா, லேசா கையில எடுத்து. சில பேர் நெகத்த கடிக்கிற பழக்கம் இருக்குது. அது வந்து தவறான பழக்கம் தான். அப்போ அந்த அழுக்கு அதுல சாதாரணமா நெகம்ங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யுது. ஏன்னா நெறைய வேலைகள் வந்து இன்னைக்கு நெகம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அப்ப அந்த நகம் இல்லாம இருக்கிறது தான் நல்லதுங்கிறது. இயற்கையா ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு நம்ம இயற்கையான வேலை செய்யல. பழைய காலம் மாரி ஆடு, மாடு மட்டும் மேய்க்கிறீங்கன்னு வைங்க. அந்த மாரி ஒரு வேலைகளோ, இல்ல வேற ஏதாவது ஒரு விவசாயம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த நகத்துல அழுக்கு போனாலும் மறுபடியும் நீங்க ஏதோ சோப்பு போட்டு இது பண்ணியோ ஏதோ கழுவிக்கிறீங்க, வச்சுக்கிறீங்க. அப்போ ஓரளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு தெரியும். நீங்க வேலை செய்யும்போது லேசா பிஞ்சு போனா கூட நீங்க அது கையில பிஞ்ச பக்கத்த மட்டும் எடுத்துட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். அந்த மாரி இயற்கையா இருக்கலாம். ஆனா இப்போ நம்ம ஆர்டிபிஷியலா எல்லா வகைக்கும் வந்துட்டோம். இப்போ அறிவு கூட ஏஐ, ஏஎஸ்ஐ, ஏஜிஐங்கிற அளவுக்கு இன்னும் செயற்கை அறிவுல தான் வாழ்வோம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டோம். அதனால நமக்கு அந்த நகம் வெட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பொறுத்தளவுல, நம்ம தேவைக்கு எந்த அளவுக்கு நமக்கு வளர்த்தா டிஸ்டர்பன்ஸ் இல்லையோ, அந்த அளவுக்கு வச்சுக்கிறது நல்லதுதான். தேவையில்ல, நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. உதாரணத்துக்கு ஒருத்தர் பாத்திரம் வளர்க்குறாருன்னு வைங்க, அதுக்கு பிரச்சனை தான். அப்புறம் உடம்புல எங்கேயாவது சோப்பு தேய்ச்சு குளிக்கும்போது நகம் கொத்திருச்சுன்னு வைங்க, சிக்கல் தான். அது ஒரு பாதிப்பு தான் உண்டாகணும். காயத்த உண்டு பண்ணும். அப்ப அது நம்ம பண்ணிக்க கூடாது. துணி துவைக்கிறாருன்னு வைங்க, நீளமா நகம் வந்ததுன்னா, நகத்தோட சேர்த்து வச்சு கும்மும்போது, அந்த நகம் வந்து பாதிக்கும். அப்ப சோப்பு போடும்போதும் அந்த மாரி இருக்கு. இன்னொருத்தருக்கு ஏதாவது கை குடுக்க போறீங்க. இன்னொருத்தருக்கு ஏதாவது சட்டையில இருக்கிறத தட்டி விடுறீங்க. அப்ப நகம் மேல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த நகம் வந்து கத்தி மாரி சில பேருக்கு ரொம்ப கூர்மையா இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் மென்மையா இருக்கும். அப்படிங்கும்போது, நமக்கு தேவைய பொறுத்து எந்த அளவுக்கு சில பேர் தொழிலுக்கு வேணும்னு ஒரு குறிப்பிட்ட விரல்ல மட்டும் வளர்க்குறாங்க. இப்போ பொதுவா டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் பார்க்கும்போது, நகத்துல கிருமி நீங்க ஃபோட்டோ எடுத்து காமிக்கிற பாருங்க மைக்ரோஸ்கோப் வச்சு. எவ்வளவு கிருமி உள்ள இருக்கு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து ஓரளவுக்கு நகத்த வெட்டிக்கலாம். இப்போ பெரும்பாலும் இதுல என்னன்னா, மின்காந்த ஆற்றலும், ஜீவகாந்த ஆற்றலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. அதனால ரிஷிகளும், முனிவர்களும் நெகம், தாடி, முடி எல்லாம் வச்சிருந்தது உண்மதான். அது எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு கூட விட்டிருந்தாங்க. முடியலங்கிற பட்சத்துல அவங்க கையில கூட அத லேசா உடைச்சு போட்டிருக்கலாம் அதிகபட்சம் வரும்போது. அந்த அளவுக்கு அவங்க விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. 1. 2வது நம்ம சாமி என்ன சொல்றாருன்னா, பச்சி வாழ்க்கை துல்லியமாக வாழணும்னு சொல்றாரு. இந்த நெகத்துக்காகவே பர்ட்டிகுலரா இத சொல்றேன். அப்போ அந்த கழுகுங்கிற பறவை குறிப்பிட்ட காலம் வந்தோடனே அதோடைய மூக்கு மழுங்கி போகுது. அப்போ அது அந்த இரையை சாப்பிடக்கூடிய அந்த இது இல்லாதனால பாறையில முட்டி மோதி அந்த அலக உடைச்சுக்குது. உடைச்சிட்டு ஆகாரம் சாப்பிடாம தவம் இருக்குது. தவம் இருந்து அந்த அதுக்கப்புறம் அந்த சிறகு அந்த இது எல்லாமே புதுசா அதுக்கு எல்லாம் புத்துணர்ச்சி மாதிரி புது வடிவம் எடுத்து அது அந்த மூக்கு எல்லாமே புதுசா முளைச்சுக்குது. அதுக்கப்புறம் வந்து அது சாதாரணமா மறுபடியும் 2வது ஒரு புது வாழ்க்கைய அது தொடங்குது. அப்ப அது கூட அந்த மூக்க எப்படி நம்ம நகம் வெட்டிக்கிறதுங்கிற ஒரு பாயிண்ட்ட சொல்றனோ, அந்த மாரி. அதே மாரி குறிப்பிட்ட வயது காரணத்துல நகம் கட கட கடன்னு வளரும்.
முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நான் எப்போதுமே கொஞ்சம் நகத்த அதிகமா நீளமா உடுவேன். ஏன்னா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடோ, மத்த இத பண்ணி தர்றதுக்கெல்லாம் ஆளுகள்லாம் இருக்கிறதுனால, பாத்திரம் வெளக்குற வேலை, இது எல்லாமே கொஞ்சம் எனக்கு கம்மி. அப்புறம் மத்த வெளி வேலையிலயுமே கொஞ்சம் நான் அதுக்கு தகுந்த மாரி வேலைகள்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறேன். அதனால எனக்கு அது கொஞ்சம் இருந்தாலும் தப்பில்ல, இல்லன்னும் தப்பில்ல. எனக்கு எந்த அளவுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் வராத அளவுல நீளம் எவ்வளோ நீளம் வருதோ, அது வரைக்கும் நான் பொறுத்துக்குவேன். அதுக்கப்புறம் சரி இனி பண்ணா அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு தோணும்போது மாத்திரம் கட் பண்ணிக்கிறேன். அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். பெரும்பாலும் என்னை பார்த்தவங்கலாம், "என் நகம் எப்போதுமே வச்சிருப்பாருங்க." அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் நான் அப்படிதான் இருந்திருக்கிறேன். சரிங்களா? அதனால இயற்கையோட இணைந்து இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். முடியலங்கிற பட்சத்தில கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு இன்றைய சூழல்ல. அப்படிங்கிறத வச்சு இந்த கருத்து சொல்லிக்கிறேன். இது ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா?